Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய second sum தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. For any two complex numbers Z1 and Z2. So இந்த Z1ம் Z2ம் complex numbers அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு such that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த Z1 plus Z2 டிவைடட் பை 1 plus Z1 into Z2 அப்படின்றது ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ Z1 into Z2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய Z1 into Z2 பதிலாக நம்ம -1 போட்டிருப்போம். 1 - 1 நமக்கு 0 ஆயிருக்கும். டினாமினேட்டர்ல நமக்கு 0 வருமா? வராது. ஸோ அதனால தான் இங்கே நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆஃப் Z1ம் ஈக்குவல் டு 1 தான், மாடுலஸ் ஆஃப் Z2வும் ஈக்குவல் டு 1 தான். ஸோ இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1 ஸ்கொயரும் நமக்கு 1 தான். ஸோ அதனால 1 நம்ம போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்னன்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் equal to Z into Z conjugate. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z into Z conjugate. இதுவே மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் அப்படின்னா Z1 into Z1 conjugate. ஜஸ்ட் இந்த Zக்கு பதிலாக Z1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் அப்படின்னா Z2 into Z2 conjugate ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ஜெட்டுக்கு பதிலாக Z2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த Z1 கான்ஜுகேட்டை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய Z1 நம்ம RHS கொண்டு போக போகிறோம். அப்போ என்ன ஆகும், டிவிஷனில் வரும். அப்போ 1/Z1. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த Z2 கான்ஜுகேட்டை அப்படியே வச்சுட்டு இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய Z2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 1/Z2. ஓகேவா? அது டிவிஷன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம ரெண்டு ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் Z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, Z1 plus Z2 divided by 1 plus Z1 into Z2. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரியல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸசைஸ் 2.4லேயே பார்த்துருக்கோம். என்னன்னா Z is real if and only if Z equal to Z conjugate. ஸோ இதில் Z அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த Zன்றது ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும், இந்த Zனுடைய வேல்யூவும் Z கான்ஜுகேட்னுடைய வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓகே, நமக்கு Zனுடைய வேல்யூ தெரியும், Z கான்ஜுகேட்னுடைய வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இங்கே Z என்ன, இதுதான் Z. ஓகேவா? ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z1 plus Z2 divided by 1 plus Z1 into Z2 the whole conjugate. ஓகேவா? இந்த Zக்கு ஃபுல்லாகவே கான்ஜுகேட். ஸோ இப்போ நமக்கு தெரியும் கான்ஜுகேட் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாத்துக்குமே நம்ம பிரிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷனில் இருக்கு.
ஸோ இதுக்கு ஹோல் காஞ்சுகேட் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு தனியாக காஞ்சுகேட் போட போகிறோம், டினாமினேட்டருக்கு தனியாக காஞ்சுகேட் போட போகிறோம். ஸோ அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன Z1 + Z2 அதுக்கு ஒரு காஞ்சுகேட் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன 1 + Z1 × Z2 அதுக்கு ஒரு காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே Z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுக்கு ஹோல் காஞ்சுகேட் இருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Z1க்கு தனியாகவும் Z2க்கு தனியாகவும் பிரிக்க போகிறோம். ஏன்னா காஞ்சுகேட்டை அடிஷனுக்கும் பிரிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 1 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? 1 = 1 + 0i அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அப்போ 1ன்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷனில் இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஹோல் காஞ்சுகேட் இருக்கு, அதையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1க்கு தனியாக காஞ்சுகேட், Z1 × Z2க்கு தனியாக காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ நியூமரேட்டர் நமக்கு அப்படியே தான் இருக்கும், Z1 காஞ்சுகேட் + Z2 காஞ்சுகேட் டிவைடட் பை ஸோ இப்போ இந்த 1 காஞ்சுகேட் 1ன்றதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம RHS சைடும் காஞ்சுகேட் எடுக்கும். ஈக்குவல் டு காஞ்சுகேட் அப்படின்னா நமக்கு தெரியும் இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் அப்படின்னு இருக்கு, இதை நம்ம மைனஸ்ன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். அப்போது 0 × i நமக்கு என்ன? 0. 1 - 0 1 தான். அப்போது 1உடைய காஞ்சுகேட்டு நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? 1 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 1 காஞ்சுகேட்டு நமக்கு 1 தான். ப்ளஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஹோல் காஞ்சுகேட் இருக்கு. என்ன பண்ணலாம்? தனித்தனியாக பிரிச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம இங்கே ஒரு காஞ்சுகேட், இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு Z1 காஞ்சுகேட்டோடைய வேல்யூவும் தெரியணும், Z2 காஞ்சுகேட்டோடைய வேல்யூவும் தெரியும். ஸோ அதை தான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டையும் செகண்ட் ரிசல்ட்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது Z1 காஞ்சுகேட்டுடைய வேல்யூ என்ன? 1/Z1. அதே மாதிரி Z2 காஞ்சுகேட்டுக்கு 1/Z2. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Z1 காஞ்சுகேட்டுக்கு பதிலாக 1/Z1, Z2 காஞ்சுகேட்டுக்கு பதிலாக 1/Z2 டிவைடட் பை 1 + Z1 காஞ்சுகேட்டுக்கு பதிலாக 1/Z1, Z2 காஞ்சுகேட்டுக்கு பதிலாக 1/Z2 ஈக்குவல் டு ஸோ இப்போ அது நமக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறது எப்படி நமக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது Z1 × Z2. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. அப்போது 1 × Z2 நமக்கு Z2 ப்ளஸ் 1 × Z1 நமக்கு Z1. ஓகேவா? நியூமரேட்டருக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருக்கு. ஸோ டினாமினேட்டர்லேயே அதே மாதிரி தான், இங்கே வந்து நமக்கு பை 1 இருக்கும். ஓகேவா? எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். Z1 1 × Z1 × Z2நாலும் நமக்கு Z1 × Z2 தான். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × Z1 × Z2 நமக்கு என்ன? Z1 × Z2 ப்ளஸ் 1 × 1 × 1 நமக்கு 1 தான். ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இந்த நியூமரேட்டர் Z2 ப்ளஸ் Z1 டிவைடட் பை Z1 × Z2 இன்ட்டு ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் நமக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது Z1 × Z2 டிவைடட் பை Z1 Z2 + 1. ஓகேவா? ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும் அப்படின்னா தலைகீழாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த Z1 × Z2வும் Z1 × Z2வும் கேன்சல். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? இங்கே ஒரு 1 இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போது Z2 + Z1 × 1 நமக்கு Z2 + Z1 தான் டிவைடட் பை ஸோ இங்கே நமக்கு இது மட்டும் இருக்கும். அப்போது Z1 × Z2 + 1. ஓகேவா? ஸோ இது என்ன நமக்கு? Z காஞ்சுகேட். அதை தான் நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும்? Z = Z காஞ்சுகேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். Z வேல்யூவும் Z காஞ்சுகேட்டுடைய வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ Z உடைய வேல்யூ நமக்கு தெரியும் இது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய Z காஞ்சுகேட்டுடைய வேல்யூ பாருங்க.
ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கா? ஜஸ்ட் இந்த இன்டர்சேஞ்ச் மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ அது அடிஷனில் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போது நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, சின்ஸ் z ஈக்குவல் டு z கான்ஜுகேட், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால z இஸ் ரியல். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த zன்றது என்ன? இதுதான் z. அதை தான் நம்ம ரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரூவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு பாருங்க. அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.